கர்த்தர் உங்க எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். இந்த நாளில் உங்கள் ஏரியாலையும் உங்கள் மத்தியில் இருக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். கிருபைன்றது தகுதியே இல்லாதவர்களை தகுதிப்படுத்துறது தான் பாருங்க. ஆமாம், நம்ம முன்னேறத்துக்கும் நம்ம கடவுள் முன்னாடி போய் நம்மளுக்கு நிற்கிறதுக்கும் தகுதி இல்லை தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால, அவருடைய பிள்ளைகளா, பிதாவுக்கு நம்ம பிள்ளைகளா ஆனதுனால அவருக்கு முன்னாடி ரைட்டாக நம்ம போய் நிற்கிறோமா? ஆமென் சொல்லுங்களேன். எதனாலலாம் ஒன்று அவர் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். அவர் ரத்தம் நம்மளை கழுவி இருக்கிறதுனால பிதாவாகிய தேவன் உங்களை பார்க்கும்போது உங்களை பார்க்கறதில்ல, புனிதா சிஸ்டரை பார்க்கறதில்ல. புனிதா சிஸ்டரை பார்க்கும்போது புனிதா சிஸ்டர் தெரியறதே இல்லை. யார் தெரியுறாங்கன்னா இயேசு தெரிகிறார். அதனால தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம அடைய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன பார்க்கும்போது ரோவன் தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இது பேர் எவ்வளோ அக்கிரமம் பண்ணிக்குது, இதுக்கு வேற ஆசீர்வாதமான்னு கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆனா என்ன பார்க்கும்போது இயேசுவை பார்க்கிறார். ஏன் இயேசுவை பார்க்கிறாருன்னா, இயேசு எனக்காக மரித்து இருக்கிறார், அவர் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். நம்மளுக்கு ரொம்ப கிட்ட சொந்தம் யார்? ரொம்ப சொந்தம்னா இயேசு தான். ஏன்னா அவர் மூத்த சகோதரனா இருக்கிறார். நம்மளுக்கு பிக் பிரதர்ன்னு சொல்லுவாங்க, பெரிய அண்ணன். நம்மளுக்கு யாருங்க அவரு? அப்பா அம்மா எது வேணாலும் கூடுங்க, பரவாயில்ல. ஆனா உண்மையான உறவு இயேசுக்கும் உங்களுக்கும் என்னன்னா மூத்த சகோதரர். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் அவர் மனவாளன்னு சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் அப்பான்னு கூப்பிடுங்க, எதுனா கூப்பிடுங்க. அதே மாதிரி அவர் நம்மளுக்கு யாரா இருக்கிறாரு? அண்ணனுக்கு அண்ணாவும், அப்பாவுக்கு அப்பாவும், கணவருக்கு கணவராகவும், எல்லாத்துலேயுமே ஒரு அன்பு. எல்லாத்துலேயுமே என்ன உறவுனா அன்பு உறவு தான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, கர்த்தர் உங்க எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்களும் நானும் பாவம் செய்யலன்னு இல்லை, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் போய் சூசைட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், நிறைய பேர் போய் எதில் ஒரு சிக்கிறதுனா இருக்கட்டுமே, என்னதுன்னா குற்ற உணர்ச்சியில் போயிடுறாங்க, இல்லை ஏதோ ஒன்றில் போயிடுறாங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இந்த 8ஆம் மாசம்ன்றது என்னன்னா, 8ன்றது நம்மளுக்கு ஒரு பிகினிங். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்போ மூஞ்சி சவுல் தான், இந்த வருஷம் பாதி போயிடுச்சுவேன், இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் இல்லை, இதுக்கு மேலே தான் கர்த்தர் பெருசாக அவங்க வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை வைக்க போகிறார். எப்போ மனுஷெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறானோ, உங்க குடும்பம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறதோ, இல்லை எல்லாருமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அவ்வளோதான் இந்த குடும்பம் முன்னேற போகிறதுல, இவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது. ஏன் நீங்களே முடிவு பண்ணிருக்கலாம், ரொம்ப தாங்க முடியாமல் சனியை பூச்ச வாழ்க்கைன்னு சொல்லலாம், இன்னும் என்ன வார்த்தைக்குதோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டு புனிதக்காக வேற சொல்லணுமா அப்படின்றீங்களா? எது எதுக்குதோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சு காலில் ஏஞ்சோன்னு திட்ட வேண்டியதுதான் எல்லாத்தையும், இல்லை? அல்லேலூயா. ஆனா கடவுள் நேசிக்கிற பிள்ளைங்க பாருங்க, பதற மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில எப்பவுமே பதற மாட்டாங்க. ஐயோயோ என்ன ஆக போகுது தெரியல, இல்லை நல்லதே நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, இந்த மாசம் எனக்கு நல்லதே நடக்க போகுது. பைபிள் சொல்லுது, உங்களுக்கு நீங்களே தான் தீர்க்கதரிசியாம். யாருக்கு? உங்களுக்கு யார் தீர்க்க தரிசனம் சொல்லணும்? பாஸ்டர் வருவார். பாஸ்டர் வருவார், ஓகே, அவர் சொல்லுவார் தீர்க்க தரிசனம். ஆனா அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை உங்க வாயில நீங்க சொல்லணும். அது வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன ஆகாதுன்னா அது நடக்காது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கேமரா வந்து உட்காருங்க. எங்கண்ணா அங்க உட்காருங்களா? பாரு, உட்காருங்க, உட்காருங்க. அங்க அங்க திரும்பி பார்க்குறீங்களே. அல்லேலூயா. சிஸ்டர் ஜான் சாப்டர் 11ல யோவான் புக்கு 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே பைபிள் வச்சுங்க, நான் ஒரு என்னோட கூட சேர்ந்து வர சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த புக்கில் என்ன இருக்குனாக்கா, இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குடும்பம் லாசரஸ்ன்ற ஒரு குடும்பத்தில் இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. இயேசு எப்பெல்லாம் அவங்க அந்த ஊருக்கு வராரோ அப்போ இயேசுக்கு பணிவிடை செஞ்சு சாப்பாடு போடுறது, அவங்க வீட்டுக்கு தான் இயேசு போவார். மார்த்தாள் மரியாள் என்ற வீட்டுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். பைபிள்ல அவங்கள பத்தி தான், லாசரஸ்ன்றது ரொம்ப சொந்தமான ஒரு குடும்பம், அவருக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா இயேசு எப்பெல்லாம் வராரோ அந்த வீட்டில் அவருக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு இயேசுக்கு தேவையான டீ, காஃபி, இல்லை நீங்கள் கொடுக்குற மாதிரி கவாப்பு, இல்லை போட்ஸு, இல்லை எது வேணாலும், நான் பொது பேர் வச்சுட்டுக்கிறேன், போட்ஸ், சில்ட்ரன்ஸ் எல்லாம் போயிடுச்சு, இனிமேல் போட்ஸ் அப்படின்னு நல்லா கவனிங்க. இதெல்லாம் கொடுக்குற ஒரு குடும்பம். ரொம்ப பைபிள் சொல்லுது, லாசரஸ் உங்களுக்கு பிரியமான அந்த லாசரஸ் சிக்கா இருக்கிறான். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுங்க, யாரோ ஒருத்தர் சிக்கா இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? குடு குடுன்னு ஓடுவோம். இல்லை உங்கள் அக்காக்கோ, இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான, ஏன் எனக்கு ஏதோ ஒன்று ஆக போகிறதில்ல, நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கூட என்ன பண்ணுவீங்க நீங்கள்? படப்படன்னு இன்னைக்கு போய் பார்த்துடலாம். அட்மிட் இருக்கிறாங்கன்னா அட்மிட்குள்ளே பார்த்தணும், இல்லை அந்த அக்கா பார்த்துக்கோ அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா படன்னு போய் என்ன பண்ணுவாங்க? போய் பார்ப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
பாருங்க, அவருக்கு விஷயம் வருது. என்னன்னு வருதுன்னா, 4ஆம் வசனத்துல 11ஆம் அதிகாரம் வீட்டுல போய் படிக்கிறதுனா படிங்க. ஜான் சாப்டர் 11 verse 4ல, பட் when Jesus heard about it, he said, Lazarus' sickness will not end in death. No, it happened for the glory of God, so that the Son of God will receive glory from this. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப லாசரஸ் சிக்கா இருக்கிறான்னு யாருக்கு செய்தி வருது? இயேசுக்கு வருது. சிக்கா இருக்கிறது ஆண்டவர் என்னன்ற, இது சாவுல போய் முடிய போறது இல்ல. மனுஷன் நினைக்கிற மாதிரி சாவுல போய் முடிய போகிறது இல்ல. இதனால தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தினால, இந்த அதிசயத்தினால அவர் மகிமைப்படுறாராம். யார் மகிமைப்படுறது? ஏதோ ஒரு சிக்னஸ் நம்ம வாழ்க்கையில வருதுன்னா கூட, ஏதோ ஒரு பிரச்சனை வாழ்க்கையில வருதுன்னா கூட, எதுக்கு வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது. இப்ப லாசரஸுக்கு தெரியாது, மார்த்தாள் மரியாளுக்கு தெரியாது, என்னத்துக்கு நடக்குதுன்னு தெரியாது. ஆனா இவன் சிக்கா இருக்கும் போது அவர் வந்தாருன்னா, அவர் தொட்டாருன்னா, இல்ல அவர் ஜெபம் பண்ணாருன்னா, என் லாசரஸ், என் தம்பி ஏஞ்சுமா, அவருக்கு தெரியப்படுத்தணும்னு தெரியப்படுத்துறாங்க. சோ 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, என்ன நடக்குதுன்னா, so although Jesus loved Martha, Mary and Lazarus, he stayed where he was for next 2 days. பாருங்க, அதான் நான் இப்ப சொன்னபடி என்னன்னா, இயேசு கிறிஸ்துக்கு லாசரஸ் சிக்கா இருக்கிறான்னு செய்தி வருது. அவர் என்னன்றாரு, இது சாவுல போய் முடிய போகிறது இல்ல. பட் when Jesus heard about it, he said, Lazarus' sickness will not end in death. அப்படின்னா லாசரஸ்க்கு வந்திருக்கிற அந்த சிக்னஸ் சாவுற அளவுக்கு சிக்னஸ் வந்துட்டுக்குது. அப்ப ஏதோ ஒரு வைரல் ஃபீவர், இல்ல இப்ப நம்ம சொல்லணும்னா என்ன இருக்கு, ஏதோ ஒரு வைரல் ஃபீவர், கொரோனா மாதிரி ஒரு வைரல் ஃபீவர் அவனுக்கு வந்துட்டுக்குது. துடிச்சுனுக்கிறான் நோவுல, ஏதோ ஒரு நோவுல டைஃபாய்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஹெவியா வந்துட்டுக்குது. இவன் நோயில கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறான். இந்த செய்தி யாருக்கு வருது? இயேசுக்கு வருது. நானா இருந்தா கூட சீக்கிரம் போய் என்ன பண்ணிடலாம், ஜெபம் பண்ணிடலாம். சாவறதுக்குள்ள போய் என்ன பண்ணிடலாம், ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணிடலாம். இல்ல ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலான்னு பதற அடிச்சுன்னு நானே ஒடியாந்தனா கூட நானும் விசுவாசம் இல்லைன்னு தான் நினைக்கணும். இல்ல அதுக்கு முன்னாடி காப்பாத்துறது நானா இருந்தாலும் ஓடியாந்துருவேன், நீங்களா தான் ஓடி. ஆனா இயேசு இங்க என்ன பண்றாரு, அசால்ட்டா உட்காந்து அவருக்கே பேசினுக்கிறாரு. இந்த சிக்னஸ் சாவோட முடிய போறதுல, இது நிமித்தமா அநேகர் என்ன நம்ப போறாங்க. இதுல குமாரன் இயேசு கிறிஸ்து மகிமை அடைய போறாராம். என்ன அடைய போறாரு? இப்போ உங்க வாழ்க்கையில என்னத்துக்கு இந்த சூழ்நிலை எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னத்துக்கு இந்த வாழ்க்கை எனக்கு, என்னத்துக்கு இந்த பிரச்சனை, என்னத்துக்கு இந்த போராட்டம், என்னத்துக்கு இந்த வியாதி எனக்கு வரணும். நிறைய பேர் சொல்ற டைலாக் ஒன்று என்ன சொல்லுங்க, நான் யாருக்கும் எந்த துரோகம் செய்யலமே, எனக்கு வந்திருக்குமே அப்படின்வாங்க. அதெல்லாம் போய் ஆமென் சொல்லுங்களேன். யாரும் பாவம் செய்யாம இல்ல. ஆமென். நான் யாருக்கு எந்த ஒரு பாவம் பண்ணல, ஆனா கர்த்தர் என்னையே குத்துறாரு. அல்லேலூயா. பாருங்க, இயேசுக்கு கேள்விப்பட்டுட்டோம். பைபிள் சொல்ல ஜீசஸ் லவ்ட் அப்படின்னா, மார்த்தாள், மரியாள், லாசரஸ் அவர் நேசிச்சாரா. நேசிச்சா என்னங்க பண்ணோம், நம்மளுக்கு பிரகாரம் என்ன பண்ணோம், குடு குடுன்னு ஓடையாறணும். அங்க சொல்லுவோம்ல நம்ம, நான் ரொம்ப அந்த குடும்பத்தை நேசிக்கிறேன், வரவே இல்லை, ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது என்ன நேசிச்சிட்ட நீ அப்படின்வா. ஆமாவா இல்லைங்களாங்க? இயேசுக்கும் கேள்விப்பட்டோன்னு என்ன பண்ணிருக்கணும், ஐயோ நான் ரொம்ப நேசிக்கிற குடும்பம், நான் போனா கபாப் கொடுக்குற குடும்பம், பப்ஸ் கொடுக்குற குடும்பம், பாருங்க என்ன நான் வேணும்ன்றேன். அல்லேலூயா. கால் கொடுக்குற குடும்பம், தோசை தோசையா கொட்டுற குடும்பம், போட்ஸ் வேற, மீன் ஃப்ரை வேற. அல்லேலூயா. ஆமென். கட்லெட் வேற, கபாப் வேற கொடுக்குறாங்க. என்ன பண்ணிருக்கணுங்க, இயேசு என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க, குடு குடுன்னு ஓடி இருக்கணும். ஆனா இயேசு ஆமாவா சரி 2 நாள் இங்க ஸ்டே பண்ணுவோன்றாரு. என்ன பண்றாரு, சிக்காகிறான்னு தெரிது, 2 நாள் எங்க ஸ்டே பண்றாரா, எந்த இடத்துக்கு போய்கிறாரோ அங்க 2 நாள் தங்கிட்டார். இவன் சிக்கா இருந்தா எனக்கு என்ன நல்லா இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையில தாமதிக்கும் போது ரொம்ப வலியா தான் இருக்குங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். என்ன நம்பிக்கைனா, லேட்டே ஆனாலும் என் கர்த்தர் என் குடும்பத்தை எழுப்பியே தீர்வாரு, என் கணவரை மாத்தியே தீருவாரு, என் குடும்பத்துல ஒரு நன்மையை உண்டாக்குவாரு. இதே இடத்துல நான் அவமானப்பட்டிருக்கலாம், நான் கேவலப்பட்டிருக்கலாம், என்னை விட்டு எல்லாம் போயிருக்கலாம், என் ஆண்டவர் தாமதிக்கிறார்னா ஏதோ பெருசா பார்க்க செய்ய போறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாமதிச்சோட நம்ம நினைச்ச நேரத்துல எல்லாமே சில நேரத்துல நடக்கிறது இல்ல. நம்ம ஒண்ணு நினைச்சுன்னு போனோம், இங்க ஒண்ணு நடக்குது. ஆனா அப்ப புரிஞ்சுக்கணும், இல்ல கர்த்தர் இதை வச்சு ஏதோ ஒண்ணு செய்ய போறார், என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு பண்ண போறார், என் குடும்பத்தை வச்சு இந்த உலகத்துக்கு ஏதோ ஒண்ணு காட்ட போறார்.
இயேசுக்கு க்ளோஸான குடும்பம், இயேசு நேசிக்கிறாருன்றதுனால உங்களுக்கு பிரச்சனை வராம இருக்காது. உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஊர் பாக்கும். ஆமென் அல்லேலூயா. ஊரு பார்க்க எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லா அவமானத்துக்குள்ள கூட போயிட்டு இருப்பீங்க. ஆனா எல்லாரும் ஏன் பார்க்கறாங்கன்னா, உங்க குடும்பம் உயர்றதும் அவங்க பார்க்க போறாங்க. உங்க கணவரை கர்த்தர் தொட போறதும் பார்க்க போறாங்க. உங்க குடும்பத்துல கடத்துல என்ன அவமானம் ஆயிடுச்சு, எனக்கு குடும்பத்துல அவமானம் ஆயிடுச்சு, இந்த தப்பு பண்ணிட்டு இந்த பிரச்சனையில எனக்கு அவமானிச்சு, எனக்கு ஏன் நடக்கணும்? நான் நல்லது தானே பண்றேன். ஆமா, நீ நல்லது பண்றியோ கெடுதல் பண்ற மேட்டர் இல்ல. கடவுள் ஒன்று நேசிக்கிறார். பைபிள் சொல்லுது, கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்காம். கர்த்தர் யார ரொம்ப நேசிக்கிறாரோ, யார ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நன்மைக்காம். நினைச்சு பாருங்களேன். அப்போ என்னத்துக்குதா கர்த்தர் நேசிக்கிறாரா? நேசிக்கிறார். எங்க அதான் சொல்லுது, நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, நீங்க போயிட்டு வீட்டுல போய் 5ஆம் வசனம் படிக்கணும். யோவான் 11:5 இயேசு நேசிக்கிறாரா யார? மார்த்தாள், மரியாள், லாசரஸ். லாசரஸ் சிக்கா இருக்கணும்னு இயேசு போல நின்னு சரி 2 நாள் தங்கலாம் இங்கேன்றார். ஆமென் சொல்லுங்களேன். 2 நாளைக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா முடிவு பண்றாரு. அங்க ஏற்கனவே பிரச்சனை, ஜெருசலேம்ல ஏற்கனவே பிரச்சனை ஆயிட்டு தான் வந்துகிறாரு. எல்லாரும் ஏசு அங்க வந்து ப்ரீச் பண்ணாத அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஏசு என்னன்ற, நம்ம போலானோன்னு சீசருங்க ஏன் இப்போ போறது அப்படின்றாங்க. அப்புறம் கோவம் வந்துட்டு இல்ல நம்ம கிளம்பணும், லாசரஸ் வந்து தூங்கினுக்கிறான், போய் எழுப்பினோடனே யாரும் சீசர் சொல்றாங்க, அவன் தூங்கியிருந்தா அவன் ஏஞ்சுக்க போறான், நீங்க போய் ஏன் எழுப்ப போறீங்க? இல்ல லாசரஸ் செத்துட்டான், அவனை நான் எழுப்ப போறேன்னு போறாரு. அல்லேலூயா. இவர் ரொம்ப தூரமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். லாசரஸ் செத்து 2 நாள் ஆயிட்டு பிறகுதான் இவர் போறார். லாசரஸ் செத்து 4 நாள் ஆயிட்டு பிறகுதான் அந்த ஊரை போய் ரீச் பண்றார். அல்லேலூயா. ஆமென். லாசரஸ் செத்து 4 நாள், லாசரஸ் செத்து 2 நாள். நம்ம ஊர்ல என்னங்க பண்ணுவாங்க, வீட்டுக்கிட்ட 2 நாள் வைக்கிறீங்களா இல்லையாங்க? வைக்கிறாங்க தானே. அந்த மாதிரி வச்சு 4 நாள் கல்லறையில போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம பொதிக்கிறோம், அங்க வந்து கொகைக்குள்ள கல்லு போட்டு மூடிடுவாங்க, பணத்தை சுருட்டிட்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப லாசரஸ் இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். யார் இல்லைங்க? லாசரஸ் இல்ல. இந்த மாதத்துக்கான ஒரு பெரிய சத்தியத்தை உங்ககிட்ட நான் பேசுனுக்கிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டிய நேரத்துல நிச்சயமா உயர்த்த போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க 17ஆம் வசனத்துல, அதே அதிகாரம் 17ஆம் வசனத்துல, when Jesus arrived at Bethany, he was told that Lazarus had already been in his grave for 4 days. இயேசு அந்த ஊருக்கு போறாரு. ரொம்ப சாவு கூட வரலமே அவரு. என்ன பண்ணிக்கிறாரு? செத்துட்டாது வந்தா கூட பரவாயில்ல, செத்துட்டு இது கூட விஷம் போயிடுச்சு, லாசரஸ் செத்துட்டான் அப்படின்னும் விஷம் போயிடுச்சு. ஆனா இயேசு இன்னும் போகாம இருந்தார். அல்லேலூயா. இவர் வந்து நிக்கிறார். எத்தனை நாள் ஆயிட்டுக்குது? லாசரஸ் புதைச்சுன்னா 4 நாள் ஆயிட்டுக்குது. எத்தனை நாள் ஆயிட்டுக்குது? 4 நாள் ஆயிட்டுக்குது. இப்போ வந்து நம்மளோட முடிவெல்லாம் என்னங்க? அவ்வளவுதான். இப்பதான் வந்து 3ஆம் நாள்ல போயிட்டு நாங்க பிரதர், இப்பதான் லாசரஸ்க்கு புடிச்ச கவாப்பு, ஆட்டுக்கறி பிரியாணி எல்லாம் நாங்க வெஸ்ட் வந்துக்கிறோம் பிரதர் அப்படின்னு எனக்கு எங்க சொந்தக்கார ஒருத்தர், லாசரஸ் வந்து செத்துட்டுக்கிறான், நல்லா கவனிங்களேன். எனக்கு தெரிஞ்ச இல்லை, என் சொந்தக்கார பொண்ணு ஒன்று செத்துச்சு ஆயிடுச்சு, ஒரு 7 வருஷம் ஆயிட்டுக்கோன்னு நினைக்கிறேன். சூசைட் பண்ணிக்கினா. அவள் இருக்கும்போது நான் அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவள் கேட்பா, என்னையும் கேட்பா, நானும் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். பட்டர் பிஸ்கெட்டுன்னு ஒன்றுக்குது, பட்டர் பிஸ்கெட்டு. அவங்க மம்மியை கேட்பா அப்பெல்லாம், என்கிட்ட காசு இல்லமேன்னுப்பாங்க. ஆனால் செத்துட்டு பிறகு, அவளுக்கு பட்டர் பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்குமே, எத்தனை போய் வைமே அப்படின்னு போய் வைக்கிறாங்க. இருக்கும் போது 10 ரூபாய் கேட்டு கவாப் கேட்டா, அதுக்குன்னு நீங்க வந்து ஐயோ புள்ள கேட்கும் போது குத்தலாம், நாளைக்கு செத்துட்டா என்ன பண்றது, அப்படி போவாதீங்க. அதுக்குன்னு அப்படி ஒன்றும் இல்லை, என் புள்ள வாழ்வான். ஆமென் சொல்லுங்களேன். புள்ள இல்லை, நம்மளே பயங்கரமா வாழ போறோம் இந்த உலகம் பார்க்குற மாதிரி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, சாப்பாடு போய் வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 30 ஐட்டம் அந்த பொண்ணுக்கு பிடிச்சது, உப்புமாலேருந்து வச்சுக்கிறாங்க எல்லாம். நான் என்னவோ நினச்சேன் பூனிக்கோ நாய்க்கோ விடுவாங்க போல இருக்குதுன்னு பார்த்தா, கொஞ்ச நேரம் பார்த்தாங்க. அது என்னவோ காலோ ராவுகால் அதெல்லாம் பார்த்துட்டு முடிச்ச உடனே சரி ஸ்டார்ட் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சோண்டு எடுத்து பூனிக்கு வச்சாங்க. எல்லாத்தானே வாங்க போகலாம் அப்படின்னா, இல்லை இருன்ட்டு பட்டர் பிஸ்கெட்டு தான் அவங்க அக்கா சாப்பிட்டுக்குது. இது என்னடா கதை சும்மா போச்சு, அதுக்கு நீங்கள் வீட்லேயே உட்காந்து சாப்பிட வேண்டியதை நான் அங்கேயே சொல்லிட்டேன். சிரிக்கிறாங்க எல்லாருமே. அல்லேலூயா. அங்கே உட்காந்துக்கோங்க. சிரிக்கிறாங்க எல்லாருமே. என்ன பண்ணுகிறாங்க, இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா இருந்தால் கூட எதனா கேட்டால் வாங்கி கொடுங்க.
ஆமேன்னு சொல்லுங்களேன். போயிட்டு பிறகு பெருசாக வச்சுடுறது வீட்டில், அப்படியே பெரிய பாசங்கிற மாதிரி. அது பக்கத்தில் போய் சோறு வச்சான்னா அந்த அம்மா வந்து சாப்பிடுவா போகிறாங்களே, அந்த அப்பா வந்து சாப்பிட போகிறாரா? இல்லை, இவங்க இப்போதான் இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் அவள் தான் லாசரஸ் வரப்போகிறது இல்லை, என் தம்பியை நாங்கள் எழுந்துட்டோன்னு எல்லாருமே வராங்க. இயேசு வந்த நேரம் 4 நாள் ஆயிடுச்சா? எத்தனை நாள் ஆச்சா சொல்லுங்க? எத்தனை நாள் ஆச்சு? லாசரஸை புதைச்சு எத்தனை நாள் ஆச்சு? 21வது வசனத்துல மார்த்தா முதல்ல சொல்றா. என்ன சொல்றா? மார்த்தா said to Jesus, Lord, if only you had been here, my brother would not have died அப்படின்றான். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா நீங்க மாத்திரம் இங்க இருந்திருந்தீங்கன்னா என் தம்பி செத்துருக்கவே மாட்டா. இவ்வளவுதான் அவங்களுடைய நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அதுக்கப்புறம் சொல்றா, பட் even now I know that God will give you whatever you ask. எனக்கு தெரியும், இப்ப கூட எனக்கு தெரியும். மார்த்தா சொல்றா, இப்படி எல்லாம் சொல்றா, நல்லதுக்குன்னு சொல்றா, ஆனா நம்புறது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். என்ன நம்புறா அப்படின்னா மார்த்தாள் மரியால, பட் ஈவன் நோ, உங்களுக்கு இப்ப கூட எனக்கு தெரியும், நீங்க ஆண்டவர் எதை கேட்டாலும் உங்களுக்கு அவர் செய்வாருன்னு எனக்கு தெரியும்ன்றா. அப்போ இயேசு சொல்றாரு பாருங்க, ஜீசஸ் told her, your brother will raise again. ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் உங்களுக்கான ஒரு வாக்குத்தத்தம். என்னன்னா நீங்க மறுபடியும் எழும்ப போறீங்க. you're going to raise again. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கையில எல்லாமே இனி நடக்க போறது இல்ல, இனி எனக்கு எதுவுமே நான் இழந்தது எதுவுமே என் வாழ்க்கையில எல்லாம் கவனிங்க, எல்லாம் பெற போகிறது இல்ல, ஒரு பெரிய ஆச்சரியம் வாழ்க்கையில நடக்க போகிறது இல்ல, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம முடிவு கொண்டு போ. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் இப்படிதான் போகுது, ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில வரப்போகிறது இல்லை. எப்ப பார் சண்டை, எப்ப பார் பிரச்சனை, எப்ப பார் பணம் பிரச்சனை, எப்ப பார் வீட்டுல சமாதானம் இல்லை, எப்ப பார் குழப்பம், எப்ப பாரு என்னுடைய வாழ்க்கையில நிலைமை அப்படிதான் இருக்கு அப்படின்றாங்க. ஆனா இங்க நீங்க மாத்திரம் நினைச்ச நேரத்துல இயேசு எங்க வரல? லாசரஸ் ஒரு வீட்டுக்கு வரல. அவங்க என்னன்றாங்கன்னா, நீங்க முன்னாடி வந்துட்டு இருந்தீங்கன்னா லாசரஸ் எழுந்துட்டு இருப்பான். இப்ப கூட நீங்க கடவுள் எது கேட்டாலும் அவர் என்ன பண்ணுவாரு? தருவாரு. ஆனா சொல்றாங்க, Martha said, he will raise when everyone else raises at the last day. ஆமாமா, லாசரஸ் ஏஞ்சுக்குவான், இப்ப இல்ல, கடைசி நாட்களை ஏஞ்சுப்பான்றதுதான் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதல். யார் உயிர்த்தெழுதலுங்க? நானே உயிர்த்தெழுதல். இப்போவும் ஆண்டவர்னால உங்க வாழ்க்கையில நம்ம கணக்குப்படி ஒண்ணு முடிஞ்சிச்சு, நம்ம கணக்குப்படி. ஆனா அவர் கணக்குப்படி இன்னும் முடியல. அல்லேலூயா. ஜனங்க கணக்குப்படி உன் வாழ்க்கையில ஏதோ நடந்த உடனே முடிஞ்சிச்சு, என் நிலைமை இப்படி மாறிச்சு, என் சோர்வான வாழ்க்கை, என் கணவர், என் மனைவி, என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் வருமானம், நான் வச்சிருந்த பணம் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கலாம். நான் சேர்த்து வச்சது போயிடுச்சு, நான் வச்ச நகம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற முடிவுக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில முடிவுன்றது இல்லவே இல்லை. ஆமென். மனுஷ பிரகாரம் எல்லாமே முடிஞ்சிச்சு. மார்த்தாள் மரியாள் லாசரஸ் எடுத்துன்னு போய் புதைச்சிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, 25 சொல்றாரு, Jesus told her, I am the resurrection and the life. Anyone who believes in me will live even after dying அப்படின்றார். என்ன ஒருத்தன் நம்புவானா செத்தா கூட உயிரோட வருவானா? ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நம்ம நம்பணும், அப்பதான் நம்பணும். ஏதோ ஒன்று நடக்கும் போது இல்ல, எல்லாம் போயிடுச்சு என்னை விட்டு, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, என் குடும்பத்துல யாரும் இல்லை, என் பிள்ளைங்க எனக்கு உதவி செய்ய மாட்டிருக்கிறாங்க, இந்த ஒரு அர்ஜென்ட்டான நேரத்தில் எனக்கு கை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்னு, என்னை ஆதரிக்கிறதுக்கு யாரும், எனக்கு ஷெல்டர் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அந்த நேரத்துல தான் நீங்க நம்பணும். எல்லாம் போயிடுச்சுப்பா, போட்டோம், கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் அதான் சொல்லி கொடுக்குறாரு, அதுதான் நீ பண்ணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, everyone who lives in me and believes in me will never ever die. Do you believe this, Martha அப்படின்னு கேக்குறார். எனக்குள்ள இருக்கிறவங்க, நீங்க எல்லாம் யாருக்குள்ள தெரியுமா இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. சொல்லுங்க, நானு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். யாருக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்களா? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்மளுக்கு உணர்வே எப்படி இருக்கணும்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய அதிசயங்களை விவரிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன்.
அப்புறம் மரியாளை கூப்பிடுறான். மரியாள் வீட்டுல விட்டு வந்தா மார்த்தா ஒண்டி வந்து பெணா தின்னுக்குது. மரியாள் வந்தது. மரியாள் வந்துட்டோம் இயேசுவை பார்த்து சொல்லிட்டு, நீங்க மாத்திரம் அந்த நேரத்துல இருந்திருந்தா, அக்காவோட சொல்லிட்டு முடிஞ்சிட்டு இல்லாம தங்குச்சம் வந்து சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க மாத்திரம் அந்த நேரத்துல வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு லாசரஸ் உயிரோட இருந்திருப்பானே அப்படின்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்களுக்கு கூட வந்த பாருங்க 36 வசனத்துல சொல்றாரு, the people who were standing nearby said, see how much he loved him. ஆமென் சொல்லுங்களேன். லாசரஸ் பார்த்துட்டு இயேசு 35 வந்து அழுறாரு. 36 எல்லாரும் சொல்றாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுற. என்ன சொல்றாங்க? ஒருத்தர் சொல்றாங்க, பாரு அவரு எப்படி அழுகுறாரு லாசரஸ்க்காக, எவ்வளவு லவ் பண்றாரு பாரு லாசரஸ் அப்படின்றாங்க. இன்னொரு குரூப் சொல்லுது, இவரு கண் இல்லாதவனுக்கு கண்ணை கொடுத்தாரு, காது இல்லாதவனுக்கு காதை ரெடி பண்ணாரு, இந்த மாதிரி லாசரஸ் கொஞ்சம் எழுப்பிட்டு இருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஜனங்க உங்களை பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க. பாரு இந்த அம்மா பைபிள் தூக்கின் போது பிரேயருக்கு போது ஓடோடுன்னு ஜொபிக்குது, ஆனா பாரு அவங்க கடவுள் காப்பாத்துல பாரு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூட நீங்க வந்திருக்கலாம். அந்த நேரத்துல நீங்களும் பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா மார்த்தாள் மரியாளுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. லாசரஸ் இப்போ இல்ல, புதைச்சாச்சு, திரும்பி லாசரஸ் வரப்போகிறது இல்லைன்றதுதான் அவங்களுடைய முடிவு. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இயேசு முன்னாடி லாசரஸ் சிக்கா இருக்கும் போதே அவர் சொல்லிட்டாரு, இந்த காரியம் தேவகுமாரன் மகிமைப்படும்படி இது இப்படி ஆயின்னு இருக்கு அப்படின்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஒன்னு புரிஞ்சுக்கணும், நீங்க உங்க வாழ்க்கையில 4 சைல அடிச்சாலும் ஒன்னு தெரிஞ்சுக்கணும், இதுல கர்த்தருக்கு ஒரு மகிமை, நீங்க பாடுபடுறதுல கர்த்தருக்கு மகிமை இல்ல. அந்த பாடுல இருந்து உங்களை விடுதலையாக்கி எந்தெந்த வார்த்தைங்க பேர் அவங்க கடவுள் காப்பாத்தலன்னு சொல்றாங்களோ அவங்க மத்தியில கர்த்தர் உங்களை 4 மடங்கு 1000 மடங்கு உங்களை உயர்த்திடுவார். ஆமென். அல்லேலூயா. தூங்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ சொல்றாரு 39 ரோல் த ஸ்டோன்ன்றார். பாருங்க நெக்ஸ்ட் என்னன்றார்னா, வாங்க லாசரஸ் எங்க செத்தா அங்க போலான்னு கூட்டின்னு போறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்களா இருந்தா லாசரஸ் போயிடுச்சு, என் பணம் போயிடுச்சுன்னு ஒரு 40 நாள் அழுவீங்க, ஒரே இடத்துல உட்காந்துக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கையில ஏதோ ஒன்று இழந்துட்டா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? 40 நாள் அழுவணும். ஐயோ எல்லாம் போயிடுச்சு, என்ன பண்றது, இனிமே நான் ஊழிய சேர்றதில்லப்போ அப்படின்வீங்க. இல்ல நான் சர்ச்சை தேர்றதில்லப்போ, சர்ச்சே வாழா, இயேசுவே வாழா, எனக்கு என் வாழ்க்கையே வாழா, ஐயோ அந்த கடவுளை தேடி கேண்டல் கொளுத்தி நான் என்னத்த பண்றது, டெய்லி காட்டுற அவருக்கு தூபம், அப்போ கூட ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாருன்ட்டு விட்டு போயிடும். எப்போ ஆமாவா இல்லைங்களாங்க? நீங்க பண்றதுதான் சொல்றேன் நான். அல்லேலூயா. இனிமே கர்த்தரே வாடா போயிருக்கு அப்படின்னு போயிடுறது. எப்போ இப்படி ஆன உடனே அவங்க 2 பேரும் மார்த்தாள் மரியாள் நான் ஒண்ணுல பாராட்டணும். ஏன்னா ஆண்டவரே நீங்க அந்த நேரத்துல வந்திருந்தீங்கன்னா நான் கூட ஆண்டவர்கிட்ட நல்லா வந்து பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் என்னன்றாரு, வாங்க. ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னா, அழுதுனே இருக்க மாட்டார். அழுதார். யாருக்காக? மார்த்தாள் மரியாள் அவருடைய தம்பி லாசரஸ்க்காக அழுதார். ஆனா அழுதுனே இல்ல. நெக்ஸ்ட் எதை இழந்தாரோ அதை திருப்பி பெறத்துக்கு இயேசு ரெடி ஆயிட்டு போயிட்டார். வாங்க எங்க இல்ல லாசரஸ், அழுதது போதும். ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்களை பார்த்து சொல்றேன், அழுதது போதும். பக்கத்துல கை குடிச்சுங்க, அழுதது போதுமே. ஆமா ரொம்ப அழுவாத, இனிமே சிரிச்சுனே இருங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மனசார ஆசீர்வதிங்க பார்க்கலாம். அழுதது போதும், அழுவாதீங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இயேசுவும் கூட அழுகுறாரு, ஆனா அழுதுனேங்கிறது இல்ல. அழுதுனுங்கிற பீஸ் அவருக்கே பிடிக்கிறது. ஏய் வாப்பலாம் வா, நான் எழுப்பிடுறேன் வான்றார். ஆமென் சொல்லுங்களேன். லாசரஸ் கிட்ட போறாரு. கல்லறையில யார் கல்ல புரட்டுனாங்க, கல்ல ஒருத்தர் தள்ளணும் பாருங்க, ரொம்ப வெயிட்டா இருக்கும். கவனிங்கடா, கல்ல தள்ளணும் ஒருத்தன். எவன் கல்ல மூணு திரும்பி லாசரஸ் பாருங்க, சொர்க்கா அக்காவோ குமாரி அக்காவோ இல்ல குமாரி அக்காவோ ஏதோ ஒரு அக்கா, இல்ல நம்ம அண்ணன் நம்ம இன்னொன்னு ஏரியோ போய் புதைச்சிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வராரு பாருங்க, நாளைக்கு வந்தாருன்னா வீட்டை விட்டு நீங்க ஓடிடுவீங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு வராரா இப்படி நம்ம காமிக்கிச்சா அப்படின்னா, ஐயோ ஏப்பா ஓடுறாடே அப்படின்ட்டு நடக்காத ஆயா கூட ஏச்சு ஓடிடும். அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களாங்க? யாருக்குமே அந்த நம்பிக்கை இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 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 மேக் கூப்பிட்டீங்க உட்கார வச்சுற மாதிரி பார்க்காத. அல்லேலூயா. ஆமென். லாசரஸ் முடிஞ்சிச்சுன்னு தான் இருந்தாங்க. பாலெல்லாம் போயிட்டு இயேசு போய் பார்த்துனுங்கிற, சும்மா சொல்றேன் அதுல இல்ல. இயேசு போய் பாக்குறாராம், பால் வச்சுக்கிறாங்க, லாசருக்கு பிடிச்ச கவாப்பு போட்டி குழம்பு. என்னடா இது, சரி பொறுட்டுறான்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன்.
ஐயா நேத்தாயா வச்சுட்டு வந்தோம், அவன் செத்துட்டா முடிஞ்சிச்சுன்னு பாலெல்லாம் ஊத்திட்டு வந்துக்கிறோம், நீங்க வேற கல்றைய தெருன்றீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப நினைச்சு பாருங்க, யாருக்குமே எந்த நம்பிக்கையும் இல்ல. ஆனா இயேசு வராரு, கல்ல புரட்டுன்றார். என்ன சொன்னார் மார்த்தாள் மரியாதை கிட்டனா, நான் லாசரஸ எழுப்ப போறேன்றாரு. அப்போ சொல்றாரு, அப்போ கல்ல புரட்டுன்னும் போது அந்த அம்மா சொல்லுது, என்ன சொல்லுதுனாக்கா 39, roll the stone aside, Jesus told them, but Martha, the dead man's sister, protested. அப்படின்னா ஐயோ வானா 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 வானான்னு என்னத்துக்கு திறந்தீங்கன்னா கப்பு நாத்து அடிக்கும். வந்து யார அவங்க தம்பிதோடைய பணம் நாத்து அடிக்கும். ஒரு ஆடு மாடு இல்லை ஏதோ ஒன்று செத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 நாளைக்கு தாங்க அந்த நாத்தை எவ்வியா அடிக்கும், அதுக்கப்புறம் வராது. அதுக்கு போய் கிட்ட போய் மோந்து பார்க்குறவங்களா இருந்தால் தான், கிட்ட போய் அத்தையோ மோந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது, அத்தை மோந்து பார்த்தா நாத்து அடிக்கும். ஆனா மனுஷன் போனெல்லாம் ரொம்ப கலீஜு, மாடு ஆடு நாயை விட விட்டா ஊரே நாடம் உங்க ஊர்ல. அப்புறமா என்ன ஆயிடும்னா, ஒரு மாசத்துக்கு நீங்க வீட்டுல சோறு ஆக்க முடியாது அந்த வாசனையில. நீங்க என்ன சென்ட் அடிச்சாலும் அதை மீறின்னு வரும். ஆமென். அல்லேலூயா. அதை தான் மார்த்தாள் மரியாள் சொல்றா, ஓப்பன் பண்ணாதீங்க, ரொம்ப கப்பு நாத்த அடிச்சிடும்ன்றா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜீசஸ் ரெஸ்பாண்டட், டிட் நாட் ஐ டெல் யூ அப்படின்றார், நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று உனக்கு நான் சொல்லலையா அப்படின்னு கேட்கிறார். ஆமென். இன்னைக்கு அதான் உங்களுக்கும் ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அது நடந்துச்சு, என்னுடைய இழப்பு ரொம்ப பெருசு, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை, ஒரு முன்னேறுவேன்ற ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனா ஆண்டவர் என்னன்றாருன்னா, நீ நம்புனா அவருடைய மகிமை உன் வாழ்க்கையில நிறைவேறுமே. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்க வாழ்க்கையில என்னென்ன இழந்தீங்களோ கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமென். என்னென்ன இழந்தீங்களோ கர்த்தர் எழுப்ப போகிறார். அப்போ எழுப்பும் போது நீங்க என்ன பண்ணணும்னா நம்பணும். நம்பணுமா இல்லைங்களாங்க சொல்லுங்க, நம்பணுமா இல்லையா? நம்பணும். ஆனா ஆண்டவர் என்னன்றா, இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. நான் உனக்கு ஏற்கனவே மார்த்தாள் மரியாள் கிட்ட சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நீ நம்பினா தேவனுடைய மகிமையை காண்ப. நீ அவர் மகிமையை என்ன பண்ணுவ? காண்ப. நீ காணணும்னா அவரை நம்பணும். கர்த்தர் இன்னைக்கு இந்த மாதத்துல அவருடைய மகிமையை உங்க வாழ்க்கையில காண்பிக்க போகிறார். உங்க கணவரை மாத்தி காண்பிக்க போகிறார். உங்களுக்கு ஒரு வீடை கொடுத்து காண்பிக்க போகிறார். உங்களுக்கு வருமானத்தை எழுப்பி காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க தரித்திரத்திலையோ குறைவிலையோ, உங்க கணவர் ஒரு வழியிலையோ, நீங்க ஒரு வழியிலையோ, உங்க பிள்ளைங்களுடைய வழியிலையோ, ஏதோ வழியில இல்லை இது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எல்லாத்தையும் சரிப்படுத்த போகிறார். எது மனுஷன் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தானோ கர்த்தர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க போறார். மனுஷன் ஒதுக்குனானா கர்த்தர் உங்களை செலக்ட் பண்றார். ஆமென் சொல்லுங்களேன். இஃப் பீப்புள் ரிஜெக்ட் யூ, காட் செலக்ட்ஸ் யூ. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போ இயேசு சொல்றாரு, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லலையா அப்படின்னு கேட்கிறார். எத்தனையோ வார்த்தையை கேட்குறீங்க. மார்த்தாள் மரியாள் எல்லாம் இயேசுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்து ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களெல்லாம் பார்க்குறாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. பிரச்சனைன்னு வந்த உடனே இல்லை இதுல ஏதோ கர்த்தர் எனக்கு நன்மையை செய்ய போறார். ஒரு வேலை போச்சா, இல்லை வேற வேலையை பெஸ்டா கொடுக்க போறார். யாருன்னா ஒதுக்குறாங்களா, பரவாயில்ல, கர்த்தர் என்ன நேசிக்கிறார், என்னை தூக்கி எடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஒதுக்குறாங்களா, பரவாயில்ல, கர்த்தர் தனியா கொண்டு வந்து என்னை ஏதோ அவர் மகிமைப்படுறதுக்காக என்னுடைய வாழ்க்கையில ஏதோ செய்ய போறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னாத்துக்கு நடக்குதுன்னே தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் எழுப்ப போகிறார். சொல்லுங்க, என் வாழ்க்கையில எல்லாத்தையும் எழுப்ப போறார். சொல்லுங்க ஆமென். இழந்ததெல்லாம் எழுப்ப போறார், விட்டதெல்லாம் பிடிக்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். இது முடிஞ்சு சாவுனால என்னங்க, அவ்வளவுதான் இல்ல. சாவுனா என்ன, அவ்வளவுதான். ஆனா அது ஆண்டவருக்கு அவ்வளவுதான் இல்ல. ஆண்டவர்னால நீ முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா கூட கர்த்தர் உன் வாழ்க்கையை மறுபடியும் எழுப்ப முடியும். உன் குடும்பத்தை அவர் கட்ட முடியும். உன் பிள்ளைகளை அவர் தொட முடியும். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது 44ல, and the dead man came out his hands. அவர் லாசரஸ் வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே many பாருங்க, dead man came out his hands and feet bound to grave clothes. அப்படின்னா
துணி சுத்திட்டு இருந்தாங்க, அதை அவுத்து விடுங்கடா அப்படின்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்றேன், முடிஞ்சிச்சுன்னு உன்னை சுத்தி வச்சிருக்கலாம், ஆனா கர்த்தர் அதெல்லாம் அவுக்க போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த கட்டுகளெல்லாம் உடைக்க போறாரு. எது உங்களை பாண்ட் பண்ணி வச்சுச்சு, எது உங்களை மடக்கி போட்டுச்சு, அடிமைப்படுத்துச்சு, அதுல இருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அது பணம் பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், எதை பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனை உங்களை ஒடுக்கி இருக்கலாம், ஆனா கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை எழுப்ப போகிறார். இந்த மாதத்துல உங்களை மறுபடியும் எழுப்ப போகிறார். நீ முடிஞ்சிச்சு நினைச்ச இல்ல, கர்த்தர் கொடுக்க போறார், உன்னை உயர்த்த போகிறார். எப்பவுமே இல்லாத ஒரு மாதமா கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தை கொடுக்க போறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. 45 சொல்லுது, எந்த ஜனங்கள்லாம் பாரு, அவன் கண்ணு இல்லாதவனுக்கு கண்ணு கொடுத்தான், காது இல்லாதவனுக்கு காதை கொடுத்தான், ஏதோ அற்புதம் செஞ்சான். பாவம் லாசரஸ்க்கும் செஞ்சிருக்கலாமே, உங்களுக்கும் செஞ்சிருக்கலாமே நிறைய பேர் சொல்லலாம். அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. என்ன? many of the people who were with Mary believed in Jesus and when they saw this happening. நினைச்சு பாருங்க, லாசரஸ் செத்துட்டான்னு கூட பூ போட்டுன்னு காசு போட்டுன்னு வந்திருந்தானுங்க. அவனுங்க இப்போ டீ கடை பாய் கிட்ட போயிட்டு இருக்கான். லாசரஸ் உட்காந்துட்டு, அண்ணே உயிரோட ஏஞ்சிட்டா என்ன வீட்லயே உட்காந்து தூங்கி நிற்பான். அவன் ஊருக்கே சாட்சிங்க. எப்போ ஜனங்கள்லாம் நீ அவமானப்படுறத முடிஞ்சிச்சு, அந்த அம்மா திரும்பி வெளியே வரப்போறது இல்லாம அவ்வளவுதான்றாங்களே. இல்ல இல்ல இல்ல, கர்த்தருடைய கரம் எதையும் செய்யும். லாசரஸ் செத்து ஒரு வாரத்திலேயே போய் டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சுனுக்குறான். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். அம்மா செத்தானே உயிரோட வந்துட்டுக்கிறான், ஊரே பேசுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் இயேசுவை அப்போ நம்புனாங்களா? நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில எதுக்கு நடக்குதுன்னே தெரியாம இருக்கலாம், ஆனா உன் வாழ்க்கையில நடக்கிற ஒரு அற்புதத்தினால பல பேர் ரட்சிக்கப்பட போறாங்க. உன் ஐஸ்வர்யவானாய் உயர்த்தி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை மேன்மைப்படுத்தி, உன் குடும்பத்துக்கு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்து, அவருடைய மகிமையை உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி என்ன காட்ட போறாருன்னா, இந்த உலகத்துக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், செத்தாலும் எழுப்புறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், முடிஞ்சிச்சுன்னு மனுஷங்க முடிவு பண்ணி உன்னை அடைச்சாலும் கர்த்தர் ஒண்ணு தொடர்ந்து எனக்கு கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இரும்பு தார்பாலுமே வெங்கல கதவு அதெல்லாம் ஓபன் பண்ணவே நம்மளால முடியாது. பெரிய பெரிய அதிகாரிங்க இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்களுங்க இருக்கிறாங்க. ஆனா ஏன் கர்த்தர் இதை உடைச்சி அது உள்ள இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பாருன்னு நீங்க நம்புங்க. ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமா நான் சொல்றேன், உனக்கு இனி தடையே இருக்க போறதுல. உங்க கணவரை கர்த்தர் தொட போகிறார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் தொட போகிறார். உங்களுக்கு நடக்கிற ஒரு ஒரு அற்புதத்தை வச்சு, அதிசயங்களை வச்சு, ஆச்சரியங்களை வச்சு, ரோட்ல நான் அவமானப்பட்டிருக்கலாம், எங்கேயும் அவமானப்பட்டிருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், அதே ரோட்ல கம்பீரமா நடக்க போறீங்க. நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. உங்க குடும்பம் உயர போகுது. உங்களுடைய கணவருக்கு பெரிய உயர்வுகளை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். அல்லேலூயா. சோ நம்பியே இருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை நிச்சயமா அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சொல்லணும், ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு வரும்போது இது முடிய போறது இல்ல, எல்லாம் முடிஞ்சிச்சு, அவள் தப்போ, இதுக்கு மேல என்ன ஆகுது, 100 பேர் சொல்லட்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நீ சொல்ல, இல்ல இல்ல, நான் அவரை நம்புறேன், அவருடைய மகிமையை என் வாழ்க்கையில வெளிப்படுவார், அவருடைய மகிமையை என் வாழ்க்கையில வெளிப்படுவார். நீ பார்க்கதான் போறமே, என் தலையை நிமிர்ந்து என் கர்த்தர் நடக்க வைக்க போறார், இந்த கடனை தீக்க வைக்க போறார், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறார், என் பிள்ளையை தொடதான் போறார், என் கணவரை தொடதான் போறார், என் குடும்பத்தை தொடதான் போறார், எனக்கு ஒரு வீட்டை அவர் கட்டி கொடுக்க தான் போறார், என்னை யாருக்கு முன்னாடி வைக்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோ நிச்சயமா நம்பிக்கையோட எழுந்து போங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில அவருடைய மகிமைய வெளிப்படுத்த போகிறார். பணம் வர வேண்டிய பணம் உங்களுக்கு வரும். உங்களை ஏமாத்த நினைக்கிறவங்க எல்லாம் எடுத்துன்னு வந்து, ஐயா கர்த்தர் எங்களை தொட்டுட்டாரு ஐயான்னு கொடுக்க போறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்கேயும் போகாது, உனக்கு டபுளா ரெஸ்டோர் ஆகும். அல்லேலூயா, ஆமென். எப்பவுமே கஷ்டமா இருக்காது, இந்த மாதம் உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்க போது. சொல்லுங்க, எனக்கு ஒரு துவக்கத்தை கொடுக்க போறாரு, என் குடும்பத்தை எழுப்ப போறாரு, என் பிள்ளைகளை எழுப்ப போறாரு, எனக்கு ஒரு நல் வாழ்க்கைய வேலையை ஆண்டவர் கொடுக்கதாயா போறாருன்ற ஒரு நம்பிக்கையோட போங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார். நம்ப முடியுமா? 4 நாள் லாசரஸை புதைச்சு திரும்பி திறந்து எழுப்புறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம கணக்குப்படி ஆவாது. அதான் மாத்தாள் மாதிரியா சொல்றாரு, நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா அவருடைய மகிமைய நீங்க காண்பிவீங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நம்புங்க, ஆண்டவர் எனக்கு செய்வார். ஏஞ்சி போகும்போது சொல்லினே போங்க, ஆண்டவர் எனக்கு ஏதோ செய்ய போறார், என் பிள்ளையை தொட போறார், என் கணவரை தொட போறார், எனக்கு ஒரு
தடைப்பட்டிருக்கிற எல்லா வாழ்க்கையும் உடைச்சி என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை அவர் உண்டாக்க போகிறார். அந்த நம்பிக்கையோட நீங்க இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் அவ்வளோ பெரிய நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்யதான் போறார். அடுத்த மாதம் நீங்க வரும்போது நிறைய சாட்சியோட வருவீங்க. அதுக்கு முன்னாடி சொல்றேன், 16ஆம் தேதி எப்பங்க சாட்டர்டே வருது, 16ஆம் தேதி மீட்டிங் இருக்கு. கார்டு வந்து சென்டரில் வந்து கொடுப்பேன். சிஸ்டர் இன் டைம் வந்துடணும், வராதவங்க எல்லாம் கூட வாங்க. அவருடைய மகிமையை அங்கே இன்னும் மகிமையாக நீங்கள் இன்னும் தேட 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 கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நடத்தினே இருப்பார். நீங்கள் கர்த்தருக்கு எவ்வளோ நேரத்தை கொடுக்குறீங்களோ அவர் உங்களுக்கு அவ்வளோ பெரிய அற்புதங்களை அவர் செய்யறதுக்கு ஒரு வழி. ஆமென் சொல்லுங்களேன். ஸோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். மீட்டிங் மிஸ் பண்ணாதீங்க. கார்டு உங்களை தேடின்னு வரும், காணிக்கே கர்த்தரை தேடின்னு வரட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எழுந்து நிற்கலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம்.